ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த இறாலை நம்ம பொரிக்க தான் போகிறோம். வாங்க எப்படி பொரிக்கிறதுன்னு பார்த்துடலாம். நாங்கள் இந்த இறால் உரிக்கிறதெல்லாம் காட்டலை, ஏன்னா இந்த இறால் உங்களுக்கு எல்லாருக்குமே உரிக்க தெரிஞ்சிருக்கோம். அதனால் நாங்கள் காட்டலை. அதனால நேரடியாக களத்தில் இறங்கிட்டோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்படி பிசு பிசுன்னு இருக்குது. இஞ்சி கொண்டு இந்த அளவுக்கு போட்டுங்க. நாங்கள் ஏற்கனவே போட்டுட்டோம், அதை மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மிளகாய் தேவையான அளவு, மிளகாய் பொடி போட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வரணும். கொஞ்சம் நல்லா டார்க்காக வரணுங்கிறதுனால நிறையாவே மிளகா பொடி சேர்த்துருப்பாங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் மிளகா பொடி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் தகுந்தாப்புல போட்டு பிணைஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்படி நல்லா பிணைஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் இப்படி கலர் மாறிடுச்சுன்னு பார்த்தீங்களா? இப்போ இதை நம்ம ஊற வச்சிடலாம், பற்ற வச்சுக்கலாம். சட்டி இப்போ நான் சட்டி நல்லா காஞ்சிக்கட்டும். தோசைக்கல், நாங்கள் தோசைக்கல்லில் சுட்டுருக்கோம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் சமைச்சிக்கோங்க. இப்போ சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெயை நம்ம ஊற்றிக்கலாம். போதும். இப்போ 5 நிமிஷம் நல்லா நம்ம ஊற வச்ச இறால் ஊறிடுச்சு. இப்போ இனிமேல் எடுத்து நம்ம இதில் போட்டுற வேண்டியதான். போட்டுடலாம். நம்மளோட இறாலை போட்டுடலாம். இப்போ நல்லா இது மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இறாலை கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிறோம். இப்போ இதையும் நல்லா அப்படி இது விடுங்க. இங்கே பாருங்கள் எப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா?
இப்போ இந்த இறால்லாம் நல்லா சுருங்கிடணும். சுருங்கி இதெல்லாம் நல்லா சின்னதாயிரும். கொஞ்சம் கருப்பாக மீன்லாம் நீங்கள் எப்படி இருப்பீங்க அது மாதிரி கொஞ்சம் அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் இப்படி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. திருப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க இப்போ எப்படி சுருங்கிடுச்சு பாருங்க. வறுத்துருச்சு ஒரு பக்கம். இது வந்து இந்த மாதிரி வரணும் இறால். இது எல்லாத்தையும் நானாக எடுத்து நானாக தான் பண்ணுறேன். நானாக தான் எல்லாத்தையும் கிண்டுனேன், நானாக தான் எல்லாம் பண்ணேன். இப்போ வீடியோ கூட நானாக தான் எடுத்துட்ருக்கேன். பார்த்தீங்களா இப்போ எப்படி இருக்குன்னு? இது மாதிரி கருப்பாயிரும். இங்கே பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ பெருசாக வந்துட்டு இப்போ எவ்வளவு சின்னதாக சுருங்கி வச்சு பாருங்கள். இதுவுமே இதோட அமுத்திட வேண்டியதுதான். இனிமேல் இதை அமர்த்தி சாப்பிட வேண்டியதான். அமர்த்திடலாம். இங்கே பாருங்கள் சூப்பராக நம்மளோட இறால் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.